குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு 5ஆம் வகுப்புல 4வது பாடம் எதனால அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம். வாங்க 4.1 நாங்களே படிப்போம் எழுதுவோம். இங்கே கொடுத்துருக்கிறத நம்ம என்ன படித்து பார்த்துட்டு அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத நாம் எழுதணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். நாங்களே படிப்போம் எழுதுவோம். வாங்க இங்கே என்ன நமக்கு தகவல் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வானில் நானும் இருப்பேனே, வானத்தில் நான் இருப்பேன். பகலில் நானும் தெரிவேனே, பகல்லையே நான் தெரிவேன். வளைந்து நானும் இருப்பேனே, வளைஞ்சிருக்குமா. மழைக்கு பின் தோன்றுவேனே, மழை முடிச்ச உடனே அது தோன்றுமா. 7 வண்ணத்தில் இருப்பேனே, நான் யார். நமக்கு இப்போ தெரிஞ்சிச்சு. 7 வண்ணம் சொன்ன உடனே நமக்கு கிளிக் ஆயிருக்கும் மைண்டில். அது என்னது? 7 வண்ணத்தில் இருக்கிறது வானவில். கண்டுபிடித்ததை படமாக வரைவோம், வண்ணமிடுவோம், பெயர் எழுதுவோம். இப்போ கண்டுபிடிச்சது பாருங்க. இங்கே வானவில் 7 நிறத்தில் இருக்கும். வயலட், கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, ரெட். இந்த மாதிரி நீங்கள் வானவில் வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சிட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? வானவில் அப்படிங்கிறத பெயர் கொடுத்துட்றோம். இப்போ வானவில் சொல்லுது. நான் தோன்றும் இடம் எதுன்னு கேட்குது. அது எங்கே தோன்றும்? வானம். 4.2 படிப்பேன், விடையளிப்பேன். இதை படித்து பார்த்து நம்ம இங்கே கீழே கேட்டிருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். எங்கே எங்கே செடிகள், தோட்டம் அங்கே செடிகள். எதிலே எதிலே முட்டுகள், செடிகள் அதிலே முட்டுகள். எப்படி எப்படி மலர்கள், முட்டுகள் மலர்ந்ததால் மலர்கள். எதிலே எதிலே தேன், மலர்கள் உள்ளே தேன். தேன் தேன் யார் குடித்தது? சின்னஞ்சிறிய வண்டு குடித்தது. யார் யார் அதை பார்த்தது? நான் தான் அதை பார்த்தது. பார்த்து மகிழ்ந்து என்ன செய்தாய்? பார்த்து மகிழ்ந்து பாட்டு பாடினேன். இப்போ செடி எங்கே? தோட்டத்தில் இருக்குது. அங்கே முட்டு இருக்குது. எப்படி மலர்கள் மலர்ந்தது? இதெல்லாமே அந்த பாடலில் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்ப்போம். வண்டு என்ன செய்தது? வண்டு இங்கே என்ன செஞ்சது? தேன் குடித்தது. தொடர்கள் குறிப்பிடும் சொல்லக்கூடிய இடம் எது? அப்போ இந்த தொடர்கள்லாம் நம்ம இந்த சூழலில் நம்ம பார்ப்போம். தோட்டம். பாடலை நிறைவு செய்வோம். ஒரு சில வரிகள் கொடுத்துட்டாங்க. நாம் இந்த பாடலை நிறைவு செய்ய வேண்டும். இங்கே படம் கொடுத்துருக்காங்க. பாம் பாம் பேருந்து, பயணம் போகும் பேருந்து. இருக்கை கொண்ட பேருந்து, இல்லம் சேர்க்கும் பேருந்து. சக்கரங்கள் நாம் எழுத போகிறோம். கொண்ட பேருந்து, சாலையில் போகும் பேருந்து. நடத்துனர் உள்ள பேருந்து, பாதுகாப்பாக செல்லும் பேருந்து. நாமும் போகும் பேருந்து. எழுதியிருக்கோம். நான் இங்கே எழுதியிருக்கேன். உங்களுக்கும் வேறு ஏதாவது நமக்கு பேருந்தை பற்றி எழுதலாம் தெரிந்தது அப்படின்னா நீங்கள் அதையும் எழுதலாம். அடுத்து 4.4 உரையாடலை படிப்பேன், விடையளிப்பேன். இங்கே ஒரு உரையாடல் கொடுத்துருக்காங்க. அதை படித்து பார்த்துட்டு விடையளிக்கணும். பறவைகள் பறப்பது எதனாலே? எலும்புகளிலும் இறகுகளிலும் காற்றுப்பைகள் உள்ளதாலே. வினா கொடுத்துருக்காங்க. அந்த வினாவுக்கு உண்டான விடையும் கொடுத்துருக்காங்க. பறவைகள் எப்படி பறக்குது? அந்த எலும்புகளிலும் இறகுகளிலும் காற்றுப்பைகள் உள்ளதாலே. ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே? ரோஜாப்பூவில் ஆந்தோசைனின் என்ற நிறமி இருப்பதாலே. கடலில் அலைகள் எதனாலே? பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதாலே. மேகம் கருப்பது எதனாலே? அதிக அளவு நீர் இருப்பதால் சூரிய ஒளி ஊடுருவ முடியாததாலே. அப்போ வினா கேட்டிருக்காங்க. அதுக்கான விடை கொடுத்துட்டாங்க. கீழே கேட்டிருக்கக்கூடிய வினாக்களுக்கு நாம் விடையளிக்க வேண்டும். நிரப்புக. டேஸ் மீது சந்திரனின் டேஸ் இருப்பதால் கடலில் அலைகள் உருவாகின்றன. மேலே என்ன கொடுத்துருக்காங்க? பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதாலே. இப்போ பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அலைகள் உருவாகின்றன. சரியா தவறா என குறியிடுக. ரோஜாவின் வண்ணத்திற்கு காரணம் ஆந்தோசைனின் அல்ல. ஆனால் நம்ம மேலே என்ன படித்தோம்? ரோஜாவின் வண்ணத்திற்கு காரணம் ஆந்தோசைனின் நிறமின் படிச்சிருக்கோம். இங்கே அல்லன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது தவறு. அடுத்த பறவைகளின் எலும்புகளில் இருப்பது என்ன? என்ன படித்தோம்? காற்றுப்பைகள். பறவைகளின் எலும்புகளில் இருப்பது காற்றுப்பைகள். மேகத்தின் வழியாக சூரிய ஒளி எப்போது ஊடுருவ முடியாது? எப்போ ஊடுருவ முடியாது சொன்னோம்? நீரானது நிறைந்து இருக்கும் பொழுது. அதிகளவு நீர் இருக்கும் போது சூரிய ஒளி ஊடுருவ முடியாது. எப்போதெல்லாம் மேகம் கருத்திருப்பதை நீ பார்த்திருக்கிறாய்? நான் எழுதியிருக்கேன். மழை வரும்போது மேகம் கருத்திருக்கும். இன்னும் வேற உங்களுக்கு தெரிந்ததுனால அங்கே எழுதலாம். அடுத்தது வாங்க புத்தகத்தில் தேடி எழுதுவோம். 4.5. இப்போ புத்தகத்தை எடுத்துக்கணும். புத்தகத்தில் இங்கே கேட்டு இருக்கக்கூடிய வினாக்களுக்கு அங்கே என்ன விடை இருக்குன்னு பார்த்து நாம் எழுத போகிறோம். பார்த்துதான் எழுத போகிறோம். புரிந்து கொண்டு எழுத போகிறோம். பல வண்ணங்களை கொண்டது எது? கண்டறிந்து எழுதுக.
எது பல வண்ணங்களை கொண்டது? பல வண்ணங்களை கொண்டது வானவில். நம்ம ஒரு வாக்கியமா எழுதணும். உயிரெழுத்தில் தொடங்கும் பாடல் வரிகளை எடுத்து எழுதுக. அந்த பாட்டை பார்க்கணும். எது உயிரெழுத்தில் தொடங்குது அப்படிங்கிறது எடுத்து எழுதணும். எதனாலே எதனாலே இலைகள் உதிர்வது எதனாலே, அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே. அடுத்து ரோஜாப்பூவில் உள்ள நிறமியின் பெயரை கண்டறிந்து எழுதுக. ஆந்தோ சைனிங் என்ற நிறமியானது உள்ளது. கடலில் அலைகள் தோன்றுவதன் காரணத்தை கண்டறிந்து எழுதுக. பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அலைகள் தோன்றுகின்றன. அடுத்து விளையாடி வெளியேறு. இங்க ஒரு விளையாட்டு கொடுத்திருக்காங்க. புத்தகமாகிய எண்ணை குறிக்கும் சொற்களை மட்டும் அழுத்தினால் அடுத்த அறைக்கு செல்ல கதவு திறக்கும். இங்க பாருங்க, நூல், பணுவல், ஏடு இதெல்லாம் புத்தகத்தை குறிக்கும். இதில் இருக்கக்கூடிய இது என்ன செய்யணும்? இதை அழுத்தினா அவங்க கிடைக்கும். அப்போ நீங்கள் இதை யோசிச்சுட்டு எழுதுங்க. இதுக்குண்டான அகராதி, அதாவது புத்தகம் என்பதற்கு வேறு பெயர்கள் பின்னாடி நமக்கு சொல்லகராதியில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து படிப்பேன் சுவைப்பேன். படிச்சுட்டு நம்ம அதை எழுதணும். நாம் எவ்வளவுதான் விரட்டி விரட்டி அடித்தாலும் மறுபடியும் பாசமா நம்ம கிட்டேயே திரும்பி வருகிற ஒரே உயிர் எது தெரியுமா? எது நம்ம கிட்ட திரும்பி வந்துட்டே இருக்கு? அதுதான் கொசு. தெரியாதே அப்படிங்கிறாங்க. இதை படிச்சு பார்த்து நம்ம என்ன பண்ணோம்? சுவைப்பேன், நம்மளோட நகைச்சுவை. தெரியாதேன்னு சொல்றாங்க, உடனே சொல்ல கொசு மட்டும்தான். நம்ம இதுக்குண்டான செயல்பாடை நம்ம வகுப்பறையில் செய்திருப்போம். நான் சொல்வதெல்லாம் நடக்கும் தெரியுமா? அப்படியா, எங்க சொல்லு கேட்குறாங்க. ஆடு மாடு யானை, ஆடு மாடுலாம் நடக்குதுல்ல, அது அப்படி சொல்றாங்க. 4.7 படிப்பேன் சுவைப்பேன் எழுதுவேன். படிச்சு பார்க்குறோம், புரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் எழுதுறோம். பச்சையா கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு மருத்துவர் சொன்னார். நானும் கடைக்கு போய் தேடி பார்த்தா டேஸ் தவிர பச்சை வண்ணத்தில் இல்லையே, ஆரஞ்சு வண்ணம் தவிர. கேரட் எப்படி இருக்கும்? ஆரஞ்சு வண்ணத்தில் தான் இருக்கும். அவங்க வேக வைக்காமல் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதை இங்கே நகைச்சுவை என்ன பண்ணியிருக்காங்க? பச்சை கலரில் கேரட் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழகான பூனை வரைந்து இருக்கிறாய், ஆனால் ஏன் வாயை மட்டும் வரையவில்லை? அதுதான் வாயில்லா ஜீவனாச்சே, வாயில்லா பிராணியாச்சே, எப்படி வரைகிறது? 4.8 படத்தை பார்ப்பேன் நகைச்சுவை உருவாக்குவேன். இங்கே படம் கொடுத்துட்டு இருக்காங்க, நாம நகைச்சுவை உருவாக்க வேண்டும். ஏன் கீரையை இப்படி வெட்டுகிறாய் கேட்குறாங்க. அம்மா அரைக்கீரை வாங்கி வர சொன்னாங்க. கடையில் போய் பார்த்தா எல்லா கீரையும் எப்படி இருந்துச்சு? முழுசாதான் இருந்துச்சு. அதனால தான் நான் அரையாக வெட்டுகிறேன். அவன் ஏன் வடையை மெதுவாக சாப்பிடுகிறான்? ஏன் வடையை மெதுவாக சாப்பிட்றான்? அது மெதுவடை. ஏன்னா அது மெதுவடையாச்சு, அதனால்தான் மெதுவாக சாப்பிடுகிறான். அடுத்தது கட்டுரை எழுதுவேன் எங்கள் பள்ளி. இங்கே ஒரு கட்டுரையை நாம் எழுதணும். எங்கள் பள்ளி. நமக்கு கட்டுரை அப்படின்னாவே நமக்கு என்ன இருக்கணும்? முன்னுரை, பொருளுரை, முடிவுரை அப்படிங்கிறது வந்துடணும். முன்னுரை அப்படிங்கிறது நம்ம எதை பற்றி எழுதணுமோ அதை பற்றி நாம் இக்கட்டுரையில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுத போகிறோம். பொருளுரையில் அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள்லாம் நம்ம எழுத போகிறோம். முடிவுரையில் இது சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? எங்கள் பள்ளி கொடுத்துருக்காங்க. இந்த எங்கள் பள்ளியில் நான் ஒரு சில கருத்துக்கள் எழுதியிருக்கோம். பள்ளியில் எப்படி இருக்கு எங்கள் பள்ளியில் அப்படின்னு. நீங்கள் உங்களுடைய பள்ளியில் என்ன இருக்குது, இதை மாடலாக, இதை ஒரு மாதிரியாக வைத்துக்கொண்டு நீங்கள் இதை போன்று எழுத வேண்டும். இதையே எழுதிவிடக்கூடாது. இது ஒரு மாதிரி கட்டுரை மட்டும்தான். நீங்கள் இதில் இருந்து உங்கள் பள்ளியில் என்னென்னலாம் இருக்கோ எழுதலாம். எங்கள் பள்ளி முன்னுரை. கல்வி கற்க உதவும் இடம் அழகாக இருக்கும். என் நண்பர்களும் ஆசிரியர்களும் உள்ளனர். நமக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கும் எங்கள் பள்ளியை பற்றி இக்கட்டுரையில் காண்போம். பொருளுரை. எங்கள் பள்ளி இயற்கை சூழல் மிகுந்த அழகான பள்ளி. எங்கள் பள்ளியில் ஒரு தலைமையாசிரியர் உட்பட 6 ஆசிரியர்கள் மற்றும் 168 மாணவர்கள் உள்ளனர். 1 முதல் 5 வகுப்பு வரை எங்கள் பள்ளியில் உள்ளது. எங்கள் பள்ளியில் எண்ணும் எழுத்தும் கற்பித்தல் முறை மூலம் மிகவும் சிறப்பாக கற்பிக்கப்படுகிறது. நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக திறன் பலகை மூலம் கற்கிறோம். இப்போ முடிவுரை. எங்கள் வாழ்வின் விடிவெள்ளியாக பள்ளியானது திகழ்கிறது. இது ஒரு மாதிரி கட்டுரை. நீங்கள் இதை மாதிரியாக வைத்துக்கொண்டு உங்கள் பள்ளியில் என்னென்ன வளங்கள் உள்ளதோ அதை வைத்து எழுதலாம். அடுத்தது ஒலிப்பேன் அறிவேன். இங்கே எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. என்ன வரிசை? ஓ வரிசை. டோ, போ, லோ, லோ, மோ, தோ, கோ, சோ, நோ,
ஓ நோ நோ. டோ ஓ வரிசை நெடில். போ நோ மோ கோ தோ லோ லோ நோ ஓ நோ சோ. இந்த எழுத்துக்களை வைத்து கீழே ஒரு வினா கேட்டிருக்காங்க. விடுபட்ட எழுத்தை நிரப்புவேன். நொச்சி இலையில் ஆவி பிடித்து, இங்க குறில்ல இங்க நெடில் வந்துடும். அப்ப நோய் தீர்த்தான். பொங்கலுக்கு முன் போகி. அடுத்ததாக படிப்பேன், வேறுபாடு அறிவேன். இது என்னது? கெட்டு கேட்டு. இங்க என்னாச்சு? கெட்டுனா ஆப்பிள் பழம் கெட்டு போயிடுச்சு. இங்க கேட்டுனா கேட்கறது. தெங்கு தேங்கு, இங்க தேங்கி நிற்கிறது. சரிங்களா? இது தென்னை மரம். அது பெரு பெற்றுக்கொள்ளுதல் பேரு. வெம்பு கோமா இருக்குது. வேம்பு மரம். மெல் மெல்லுதல். மேல்னா ஒரு பலகை மேல இல்லை ஒரு பொருள் மேல ஒன்று வைத்திருக்கிறது. வெட்டினா கட் பண்ணுதல். வேட்டினா ஆண்கள் கட்டக்கூடிய வேட்டி. இப்போ இதெல்லாம் குறில் நெடில் நமக்கு வேறுபாடு தெரிந்தது. இந்த பொருளுக்கு உண்டான சொற்களை நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்தது வாங்க, படிப்பேன் மின்னுவேன். அட்டவணையை படிப்பேன், விடை எழுதுவேன். இதை படித்து பார்த்து கீழே விடை எழுதணும். வெடி மேகம் தென்றல் வெங்காயம் தேர்ந்தெடு பெட்டி செய்தி செடி சேவல் மொட்டு கெளுத்தி செங்குளவி அதற்கென்ன நெல் இங்கே கேடயம் தேன் சிட்டு பெருங்காயம் சீப்பக்கிழங்கு தேள் மேக்கு எண்ணெய் கட்டெரும்பு நெல்லிக்காய் வெள்ளரிக்காய் வேலி தேக்கு செம்மண் ஆங்காங்கே பேரிச்சம்பழம் அப்படியென்றால் தேனி வேடன் தேங்காய் கேழ்வரகு என்னென்ன அப்படி எல்லாம் தேர் நேலம் அங்கே பேரிக்காய் ஏனென்றால் மெழுகுவத்தி வேர் நெருப்பு செந்தமிழ் வேப்பமரம் வந்தே மாத்தரம் என்றெண்ணி நேரம் தெப்பம் வெள்ளம் செம்பருத்தி நேருக்கு நேர் வேடன் தாங்கள். பறக்கக்கூடியவை சேவல் தேன்சிட்டு தேனி செங்குளவி. இங்கே இருக்கிறது பறக்கக்கூடியவை எழுதணும். அடுத்து காய்கறிகள் என்னென்ன காய்கறி? வெங்காயம் நெல்லிக்காய் வெள்ளரிக்காய் தேங்காய் பேரிக்காய். அடுத்தது படிப்பேன் மகிழ்வேன். மேகம் மேகம் நீலமேகம் அழகிய நீலமேகம் வானில் அழகிய நீலமேகம். தென்றல் தென்றல் இளம் தென்றல் வீசும் இளம் தென்றல் இதமாக வீசும் இளம் தென்றல். கேடயம் கேடயம் இரும்பு கேடயம் பாதுகாப்பு இரும்பு கேடயம் அரசரின் பாதுகாப்பு இரும்பு கேடயம். தேங்காய் தேங்காய் விழுந்த தேங்காய் கீழே விழுது கீழே விழுந்த தேங்காய் மரத்திலிருந்து கீழே விழுந்த தேங்காய். அடுத்த சொற்களை இணைத்து தொடர் படிப்பேன். நண்பன் கேட்ட கேள்வி நண்பன் கேட்ட பேரிச்சம்பழம் நண்பன் கேட்ட பேரிக்காய் நண்பன் கேட்ட தேன். இதெல்லாம் நம்மளுடைய அருமநிலையும் மொட்டைநிலை மாணவர்கள் படிக்கும் பொழுது எளிமையாக இருக்கும். சமையலுக்கு உதவும் வெங்காயம் சமையலுக்கு உதவும் பெருங்காயம் சமையலுக்கு உதவும் சேப்பக்கிழங்கு சமையலுக்கு உதவும் தேங்காய். சுறுசுறுப்பாய் இயங்கும் தேனி சுறுசுறுப்பாய் இயங்கும் கட்டெரும்பு சுறுசுறுப்பாய் இயங்கும் செங்குளவி சுறுசுறுப்பாய் இயங்கும் சேவல். வேகமாய் வளர்ந்த வேப்பமரம் வேகமாய் வளர்ந்த தேக்கு மரம் வேகமாய் வளர்ந்த வெள்ளரி வேகமாய் வளர்ந்த செம்பருத்தி. படிப்பேன் சிறகடிப்பேன் வெண்சங்கு. இங்க ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. அதுல வினா கேட்டிருப்பாங்க. வெண்சங்கு ஒன்றுதான் கடலிலே வாழ்ந்தது அதன் காலிலே நெகிழி புட்டி மாட்டியது என்ன செய்யலாம் சிந்தித்தது கடல் பாசியை எடுத்ததுவே கயிறு போல் திரித்ததுவே தடுப்பு வேலை அமைத்ததுவே அதனால் கடல் உயிர்கள் தப்பினவே. அதாவது ஒரு வெண்சங்கு இருக்கு அதனுடைய இதில் நெகிழி புட்டி மாட்டது. இனிமேல் இந்த நெகிழி நம்மளுடைய கடலில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு என்ன செய்யுது கடல் பாசி எடுத்து அப்படியே கயிறு போல செஞ்சு வேலி மாதிரி செஞ்சு வெளியே போட்டுருது. ஏன்னா அந்த உயிர்கள் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு. அப்போ அதில் என்ன சொல்றாங்க நம்ம நெகிழியை பயன்படுத்தக்கூடாது. வெண்சங்கின் காலில் மாட்டியது எது நெகிழி புட்டி. நாம் செய்ய வேண்டியது எது நெகிழியை தவிர்த்தல். அடுத்ததாக ஐ செய்யலாமே அப்படிங்கிற பகுதி நமக்கு படங்கள் கொடுத்துருக்காங்க. கீழே நமக்கு என்னென்ன அந்த படங்கள் செய்யறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது சரியா எடுத்து எழுதணும். நீர் விளையாட்டில் பூச்செடிகள் நடனமாடும் விளையாட்டில். இங்க பாருங்க புத்தகம் படிக்கும் பூபாலன் பூச்செடிகள் வளர்க்கும் வெளியரசி நீர் விளையாட்டில் ஆர்வம் கொண்ட வாசுகி நடனமாடும் பூங்கோதை விளையாட்டில் ஆர்வமுள்ள நிலவழகி அனைவரும் திருவிழாவிற்கு சென்றனர். நீர் விளையாட்டில் பூச்செடிகள் நடனமாடும் விளையாட்டில் யார் எங்கே செல்வார்கள் நண்பர்களுக்கு உதவலாமா. இப்ப பூபாலன் மேல இருக்கதே தான் இங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடித்த இடத்துக்கு போறாங்க. இங்க பூங்கோதை நடனமாடுதல் வெளியரசி படித்தல்
நிலவழகி விளையாட்டில், இப்போ நீர் விளையாட்டில் வாசுகி. அடுத்ததாக பூபாலனுக்கு பசியாக இருக்கிறது, அவன் சமைக்காமல் உணவு தயாரிக்க நினைக்கிறான், பூபாலனுக்கு உதவுங்களேன். இங்கே நம்ம சமைக்கவே கூடாது, அங்கே இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம என்ன செய்யணும், உணவு சமைக்கணும். அவனுக்கு பசிக்குது ரொம்ப. இப்போ இங்கே என்ன செய்யலாம், பழக்கலவை செய்யலாம், தேவையான பொருட்களை எடுத்து எழுதிக்கலாம், காய்கறி கலவை செய்யலாம், நீங்கள் அதை எழுதலாம். பழங்களை தோல் நீக்கி சிறிது சிறிதாக நறுக்கி ஒன்று சேர்த்து பழக்கலவை தயார் செய்து சாப்பிடலாம். காய்கறிகள், பச்சை காய்கறிகளையும் சாப்பிடலாம். அடுத்தது, உங்கள் ஊர் திருவிழாவில் உங்களுக்கு பிடித்தவற்றை பற்றி எழுதுங்களேன். உங்களுடைய ஊர் திருவிழாவில் என்னென்னலாம் உங்களுக்கு பிடிக்குமோ அதை எழுதலாம். நான் இங்கே ஒரு மாதிரிக்கு 2 வாக்கியம் எழுதியிருக்கேன். ஒன்று, ஊஞ்சல் ஆட பிடிக்கும், அழகான பொம்மை கடைகள் பிடிக்கும். நீங்கள் என்னெல்லாம் பிடிக்குங்கிறத ஒரு 5 வரிகள் எழுதலாம். இப்போ நீங்கள் ஐ செய்யலாமை பகுதி உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் எழுதலாம். இப்போ இந்த பாடத்தை நன்றாக படித்து பார்த்து வினாக்களை புரிந்து கொண்டு அனைத்து குழந்தைகளும் நன்றாக எழுதி பயன்பெறுக. தேங்க்யூ.